பல்வித நிகழ்ச்சிகளை பாங்காக அளிக்கின்ற திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நற்றமிழில் நகைச்சுவை எனும் தலைப்பில் உங்களோடு சிலவற்றை பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். நகைச்சுவை நலந்தரும், பலந்தரும், இன்னும் பலவும் தரும். தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழச் செய்வது நகைச்சுவை, அதாவது சிரிப்பு. என்எஸ்கே சொல்வார், சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் சிரிப்பு. உயிரினங்களில் சிரிக்கக்கூடிய இனம் மனிதன் மட்டுமே என்பார்கள். இப்போது வேறு சிலதும் சிரிப்பதாக சொல்கிறார்கள். சிரிப்பில்லா மனமே நோயுள்ள வீடு என்பார்கள். சிரிக்கத் தெரியாத மனிதர்களுக்கு பகல் பொழுதும் இருளில் மூழ்கியிருப்பது போன்று இரவாக இருக்கும் என்பதை திருவள்ளுவர் நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டண்டு இருள் என்று கூறுவார். சிரிப்பு இல்லை என்றால் பகலும் இருட்டாகும் என்பதை குறிப்பிடுவார். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள். வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும். வாய்விட்டு இறுக்கமில்லாமல் மனம் விட்டு சிரிப்பது. அட, சும்மாவாது சிரித்து பாருங்கள், உடம்பிலும் மனசிலும் மாற்றம் தெரியும். மனம் விட்டு சிரித்து பாருங்கள், உடலிலும் மனசிலும் நலமான மாற்றத்தை உணர்வீர்கள். கோபம், டென்ஷன் இத்தியாதின்னு ஏற்பட்டால் 1 பங்கு ஆற்றலும் மீண்டும் இயல்பான நிலைக்கு வருவதற்கு 2 பங்கு ஆற்றலும் விரயமாக போகுதுன்னு உளவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். கோபம், டென்ஷன் ஏற்படும் போது கண்ணாடியை பாருங்கள். நம்ம முகமே நம்ப முடியாத அளவிற்கு விகாரமாய் பார்க்க சகிக்காது. சிரிக்கும்போது பாருங்க, சுமாரான முகம் கூட அழகாக தெரியும். நற்றமிழில் நகைச்சுவை என் பார்வையில் கண்ட நகைச்சுவைகளை நகைச்சுவையாய் சொல்ல முயற்சிக்கின்றேன். காலமேகம் குட்டாமல் குட்டும் நகைச்சுவை. திருவண்ணாமலையில் கல்வி செருக்குடைய சம்பந்தாண்டனைக்கான கவி காலமேகம் செல்ல, அப்போது சம்பந்தாண்டான் தலைச்சவரம் செய்து கொண்டிருந்தான். கவி காலமேகத்திற்கு உரிய மரியாதை கொடுக்காமல் இம்மென்றால் 200ம் அம்மென்றால் 600ம் பாடுவாயாமே. காலமேகமே, எங்கே பாடும்? நீங்கள் பாடும் பாடலில் திருவண்ணாமலை பெயரும் என் பெயரும் தற்போது நான் செய்து கொண்டிருக்கும் தலைச்சவரத்தை பற்றியும் இணைத்து மண் என தொடங்கி மலுக்கு என்று முடிக்கணும். பாடும். உடனே மேகம் போல் பொழிந்தார் கவி காலமேகம். மண்ணு திருவண்ணாமலை சம்பந்தாண்டார்க்கு பண்ணும் தலைச்சவரம் பண்ணுவதேன்? மின்னின் இழைத்த மாதர் இவன் குடிமி பற்றி வளைச்சிழுத்து குட்டாமலுக்கு. அவர் சொல்லியது போல் மண் என தொடங்கினார், மலுக்கு என்று முடித்தார். சம்பந்தாண்டனை பற்றியும் அவனின் செயலில் பற்றியும் குறிப்பிட்டு சம்பந்தாண்டனின் நடத்தையால் அவனுடைய குடுமியை பெண்கள் பற்றி குட்டாமல் இருப்பதற்காக தலைச்சவரம் செய்து கொண்டிருக்கிறான் என்று கூறி சம்பந்தாண்டானின் கர்வம் அடக்கி நகைச்சுவையோடு குட்டாமல் குட்டினார் கவி காலமேகம். இரவு சாப்பாடு விடியற்காலை, அதாவது வெள்ளி நட்சத்திரம் தோன்றும் போது கிடைக்குமாம். எங்கு? கவி காலமேகமே கூறுங்கள். கத்துகடல் சூடாகை காத்தான் சத்திரத்தில் அத்தமிக்கும் போதில் அரிசி வரும். குற்றி உலையில் இட ஊரடங்கும். ஓரகப்பை அன்னம் இலையில் இட வெள்ளி எழும். நாகையில் காத்தான் சத்திரத்தில் மாலையில் கைக்குத்தில் அரிசி வருமா. அரிசியை சுத்தப்படுத்தி குற்றி உலையில் இட இரவாயிடும். இலையில் இட சாப்பிட்றதுக்காக இலையில் அந்த உணவு வருவதற்கு விடியற்காலை ஆகுமாம் என்பதை நகைச்சுவையாக அந்த பாடலில் கூறுவார். 3 பெயர் கொண்ட ஒன்று. 3 பெயர் கொண்ட ஒன்று.
அது என்ன? காலமேகம் நகைச்சுவையாய் கூறுவார். காரென்று பேர் படைத்தாய் ககனத்தில் இரும்போது, நீரென்று பேர் படைத்தாய் நெடுந்தரையில் வந்தபோது, வாரென்று பூங்குழலால் ஆட்சியர்கை வந்த பின்பு, மோரென்று பேர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே. வானத்திலே இருக்கும்போது மேகம், அதுவே பூமிக்கு வந்தபோது நீர், ஆட்சியர் கையில் வந்தபோது மோர். இப்படி மேகம், நீர், மோர் என 3 பேர் பெற்றாய் என்று சொல்லி, மோர் மிகவும் தண்ணீராகவே உள்ளது என்பதை நகைச்சுவையாய் கவி காலமேகம் சொல்லாமல் சொல்லுகிறார். முன்சிப் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் கோர்ட்டில் உள்ள மூட்டைகளை நகைச்சுவையாய் இப்படி சொல்லுகிறார். சுப்பையரோ அபத்த மூட்டை, அந்த சுந்தரையர் வழக்கிலே 900 ஓட்டை. அப்பையர் கற்பிப்பார் பொய்ச்சீட்டை, அந்த ஆனந்தையர் கட்டுவார் ஆகாச கோட்டை. புழுகு மூட்டைகளை, கோர்ட்டில் புழுகு மூட்டைகளை நகைச்சுவையாய் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை பாடுகிறார். கோர்ட்டில் எது எது பீஸ் கேட்கும்? முன்சிப் வேதநாயகம் பிள்ளை சொல்லுவார், கோர்ட்டு பீஸு, குமஸ்தா பீஸு, கண்டு பீஸு, காணா பீஸு, ஏற பீஸு, இறங்க பீஸு, படிக்கட்டும் கேட்கும் பீஸு. பீஸு பீஸு, கோர்ட்டுக்கு போனால் பீஸ் மட்டும் போகாது, நம்முடைய பீஸும் அமைதியும் போகும் என்று குறிப்பிடுவார். புலவர்களுக்கிடையே நகைச்சுவை. ஒரு காலடி 4 இலை பந்தலடி, அது என்ன? விடுகதை அமைப்பில் ஒரு புலவர் ஔவையாரை பார்த்து கேட்க, இடக்கர் அடக்கராக தம்மை அடி என்று சொல்லாமல் சொல்லும் புலவருக்கு பதிலடியாக ஔவையார் 2 தடவை டா டா என்று குறிப்பிடுவார். ஔவையாரின் பாடலை பார்ப்போம். 8 லட்சணமே யமனேறும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்ட மேற்கூரையிலா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாய் அடா என்றார். ஒரு காலடி 4 இலை பந்தலடி என்று கேட்ட புலவருக்கு ஆரையடா சொன்னாய் அடா என்று ஔவையார் குறிப்பிடுகிறார். ஔவையாரே, என்ன சொல்ல வர்றீங்க இப்போ பாண்டிங்களா அந்த பாட்டுக்கு? 8 லட்சணமே, 8 என்ற எண்ணிற்கு ஆ என்ற தமிழ் எழுத்தாகும். கால் என்பதற்கு வா என்ற எழுத்தாகும். 8 ஆ வா. 8 லட்சணமே என்றால் அவ லட்சணமே என்று குறிப்பிடுகின்றார். யமனேறும் பரியே, யமனேறும் பரியது எருமையே. பெரியம்மை வாகனமே, பெரியம்மை வாகனம் மூதேவி, மூதேவின் வாகனம் கழுதை. கூரையிலா வீடே, கூரையிலா வீடுன்னா குட்டிச்சவர், குட்டிச்சவரே. குலராமன் தூதுவனே, குலராமன் தூதுவன் யார்? அனுமன். குரங்கேன்னு சொல்கிறார்கள். ஒரு காலடி 4 அடி பந்தலடி என்று சொன்னவருக்கு ஔவையார் ஆரையடா சொன்னாய் அடா 2 தடவை சொல்லிட்டான். இடக்கர கிடக்க. ஆரையடா சொன்னாய் அடா என்பது ஒரு காலை நட்டு வைத்து 4 இலை பந்தல் போட்டு உள்ளது போல் உள்ள ஆரைக்கீரையை சொன்னாய் என்பது பொருள். இப்படி சுவையாய் ஔவையார் பதில் சொல்வார் நகைச்சுவையாய். மீண்டும் காலமேகம் வருகிறார். விடுகதை போன்று கவிதை ஒன்றை விடுக்கின்றார். பூனைக்கு 6 கால், புள்ளினத்திற்கு 9 கால், ஆனைக்கு கால் 17 ஆனது. மானே கேள், முண்டகத்தின் மீது முழு நீளம் பூத்ததுண்டு, கண்டதுண்டு, கேட்டதுண்டா? பூனைக்கு 6 காலா? பூனைக்கு இல்லைங்க, பூ நக்கி. சரி சொல்லுங்க. பூனைக்கு, பூவை நக்கி தேனை உறிஞ்சுகின்ற பூனைக்கு தேனீக்கு 6 கால். ஓஹோ, சரிங்க. புள்ளினத்திற்கு 9 கால்னு சொல்கிறீங்க. புள்ளினம்னா பறவை தானே, பறவைக்கு 9 கால்னு சொல்கிறீங்க. 9 கால், 9 கால் புரியலைங்களே. 9 பெருக்கல் கால் என்ன வரும்? 9 பெருக்கல் கால்.
2.25 வரும். அப்போ பறவைகளுக்கு 2.25 தானே. ஓஹோ, ஆஹா, அருமை அருமை. 9 கால் 2.25, பறவைகளுக்கு 2.25, சரிதான். ஆனைக்கு 17 ஆனது என்பதும் பெருக்கல் தொகைதான். 17 பெருக்கல் கால் 4.25, 4.25 சரிதானே என நகைச்சுவையாய் சிரித்தார் காளமேகம். நாட்டுப்புற பாடலில் நகைச்சுவை. இட்டலிக்கும் சட்டனிக்கும் சண்டை வந்துச்சான். அரை கிளாஸ் காப்பி வந்து விலக்கி விட்டுச்சான். இட்டலிக்கும் சட்டினிக்கும் சண்டை வந்துச்சான். அரை கிளாஸ் காப்பி வந்து விலகி விட்டுச்சான். நகைச்சுவையான நாட்டுப்புற பாடல். முள்ளு முனையிலே 3 குளம் வெட்டினேன், 2 குளம் பாழ், 1ல் தண்ணியே இல்லை. தண்ணி இல்லா குளத்துக்கு மண்ணு வெட்ட 3 பேர், 2 பேர் நொண்டி, ஒருத்தனுக்கு கையே இல்லை. கையில்லா கொசவன் செய்தது 3 பானை, 2 பானை பச்சை, 1 வேகவே இல்லை. வேகாத பானைக்கும் போட்ட அரிசி 3 அரிசி, 2 அரிசி நறுக்கு, 1 வேகவே இல்லை. வேகாத சோற்றுக்கு விருந்துண்ண 3 பேர், 2 பேர் பட்டினி, ஒருத்தன் உண்ணவே இல்லை. உண்ணாத கொத்தன் கட்டினது 3 கோயில், 2 கோயில் பாழ், 1ல் சாமியே இல்லை. சாமி இல்லா கோயிலுக்கு ஆட வந்தார் 3 பேர், 2 பேர் மொட்டை, ஒருத்தருக்கு முடியே இல்லை. இப்படி நகைச்சுவை இந்த நாட்டுப்புற பாடல் செல்லும். இன்னொரு நகைச்சுவை தரும் நாட்டுப்புற பாடல். வத்தி கிடக்கிற ஏரியை கண்டா சந்தமாமா, நான் வளைஞ்சி வளைஞ்சி நீச்சல் அடிப்பேன் சந்தமாமா. உயிராய் இருக்கிற பாம்பை கண்டால் சந்தமாமா, நான் ஒரு காதம் போய் ஒரு காதம் வருவேன் சந்தமாமா. நான் செத்து கிடக்கிற பாம்பை கண்டால் சந்தமாமா, நான் சில்லாக்கோலால் குத்தி போடுவேன் சந்தமாமா. 3 கோழிக்கு 6 காலு சந்தமாமா, பெட்டைக்கோழி முட்டையிடும் சந்தமாமா. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் குடும்ப விளக்கில் நகைச்சுவையாய் கூறுவார். தலையணை, மெத்தைக்கட்டு, சல்லடை, புதுமுறங்கள், எலிப்பொறி, தாழம்பாய்கள், இழுப்பெண்ணெய், குடுவால் கத்தி, இட்லி தட்டு, குண்டான், கலப்படமில்லாத நல்லெண்ணெய், கைத்தடி, செந்தாழம்பு. அப்பாடா, இவ்வளவும் மருமகள் வீட்டிலிருந்து மாட்டு வண்டியில் ஏற்றிய பொருள்களின் பட்டியல். இத்தனையும் ஏற்றி வந்தால் மாமி, நீங்கள் உட்கார வண்டியில் இடம் என்று மருமகள் கேட்க, இத்தனை பொருள்களின் மேல் உன் மாமன் என்னை உட்கார வைக்க, தலை வண்டி கூரையில் இடிக்க, தலை நிமிர்த்த வண்டியில் பொத்தல் போட்டார். உச்சியின் மேல் ஒரு குரங்கு போல் உட்கார்ந்தேன். மாமன் நடந்து வந்தார். மாமி இதனை சொன்னார். இதனை நகைச்சுவையாய் பாவேந்தர் பகர்வார். மாமி சொல்வாள், இவைகளின், அதாவது பொருள்களின் மேல், உச்சி மீதில் குன்று மேல் குரங்கு போல் என்றனை குந்த வைத்தார். என் தலை நிமிர வண்டி மூடி மேல் பொத்தலிட்டார். உன் மாமன் நடந்து வந்தார், ஊரெல்லாம் சிரித்ததென்றார். இப்படி நகைச்சுவையை பாவேந்தர் குறிப்பிடுவார். திருமுருக கிருபானந்த வாரியார் நகைச்சுவையாய் பேசுவதில் வல்லவர். செட்டியார் கடையில் விநாயகர் படம் உண்டு, லட்சுமி படம் உண்டு, ஏன் சரஸ்வதி படம் கூட உண்டு. ஆனால் ஒரு படம் மட்டும் இல்லை. அதுதான் கலப்படம். கலப்படம் இல்லாத கடை என்று தனக்கே உரிய பாணியில் நகைச்சுவையாய் கிருபானந்த வாரியார் குறிப்பிடுவார். வார்த்தை ஒன்றுதான், வார்த்தை ஒன்றுதான். சர்க்கரை இல்லை, சர்க்கரை இல்லை. டாக்டர் சொன்னால் மகிழ்ச்சி, ரேஷன் கடைக்காரர் சொன்னால் வருத்தம். வார்த்தை ஒன்றுதான். அரியர்ஸ் வந்திருக்கு, அரியர்ஸ் வந்திருக்கு. கணவன் சொன்னால் மகிழ்ச்சி, மகன் சொன்னால் வருத்தம். இருவர் கேட்டனர், இருவருக்கும் ஒரே பதில் சொன்னான். காலில் எப்படி அடிபட்டது? ஒருவர் கேட்டார். இன்னொருவன் கேட்டான், நீ எந்த ஊர்? இருவருக்கும் ஒரே பதில் சொன்னான், செங்கல்பட்டு. விளக்கமாக சொல்கிறேன். காலில் எப்படி அடிபட்டது? செங்கல்பட்டு. நீ எந்த ஊர்? செங்கல்பட்டு. கடையில் விலைவாசி பட்டியல் உள்ளது. பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது என்பதை
விலைவாசி பட்டியலை படிக்கத்தான் உள்ளதை தவிர வாங்க முடியாத அளவிற்கு விலை உயர்ந்துள்ளது என்பதை, விலைவாசி என்பதை சற்று நிறுத்தி விட்டி செத்தலால் ஏற்படும் நகைச்சுவை. விலைவாசி, விலைவாசி, விலை வாசி, வாங்குதற்கன்று. இது என்னுடைய கவிதை. இல்லை, இருக்கிறது, இருக்கிறது, ஆனால் இல்லை. வேலை காலி இல்லை, வேலை காலி இல்லை. விளம்பரப் பலகைகள் எழுத ஆட்கள் தேவை. இதுவும் என்னுடைய கவிதை. கடிகாரம், ஓடாத கடிகாரமும் ஒரு நாளைக்கு 2 முறை சரியாக காட்டும் மணி. ரேஷன் கடைக்காரருக்கு குழந்தை பிறந்தது, எடை குறைவாய். ரேஷன் கடைக்காரருக்கு குழந்தை பிறந்தது, எடை குறைவாய். நாணயம் என்ற சொல் திரும்ப திரும்ப வந்து நகைச்சுவை தரும் கவிதை. நாணயமாய் கொடுப்பதாக நயமாய் பேசி நண்பர் நாணயம்தான் பெற்று சென்றார். நாணயமாய் கேட்டபோது, நாணயமா, நீரா தந்தீர்? நாணமில்லாமல் இல்லை என்றார். நாணயமோ தலைகவிழ்ந்து நாணமுற்று ஒதுங்கிற்றம்மா. இது நான் எழுதிய அரிசீர்விருத்த மரபு கவிதை. நலமான உடல்நிலைக்கும் நல்ல இரத்த ஓட்டத்திற்கும் இன்ன பிறவற்றிற்கும் உறுதுணையாக இருப்பது நகைச்சுவையே, உளவியல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அறுசுவை உடலுக்கு பலம் தரும், நகைச்சுவை மனதுக்கு பலம் தரும். தோஷம் எத்தனை தோஷம் இருந்தாலும் வந்தாலும் பாதிப்பில்லைங்க. ஆனால் ஒரு தோஷம் மட்டும் இல்லைன்னா வாழ்க்கையே பாதிப்புங்க. எல்லோருக்கும் அந்த தோஷம் இருக்கணுங்க. அந்த தோஷம் சந்தோஷங்க. அந்த தோஷத்தை விரும்பாதவங்க, வேண்டாம்னு சொல்கிறவங்க யாரேனும் உண்டா? சந்தோஷத்தின் குழந்தை சிரிப்பு, சந்தோஷத்தின் குழந்தை சிரிப்பு. ஆரோக்கியமான சிரிப்பு தான் சந்தோஷம் தரும், பலம் பெறும். சிரிக்கின்ற நாட்களே சிறப்பான நாட்கள், சிரிக்கின்ற நாட்களே சிறப்பான நாட்கள். அன்பான சிரிப்பு அனைத்தும் உன் வசமாகும். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அன்பிற்கினிய உறவுகளே, டிஆர்ஜி ஜெர்மன் தமிழருவி வானொலியின் இதயம் தொட்ட இனிய சொந்தங்களே, இந்த நாள் இனிய நாள் என்னும் இந்த உன்னதமான நிகழ்வலையில் நெகிழ்ச்சியான, தன்னம்பிக்கை நிறைந்த வாழ்வியலின் இலக்கை நோக்கிய பயணமாக இந்த பயணம் அமைய எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பினை நல்கிய திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் சகோதரி சசிகலா விஜயன் அவர்களுக்கும் அடியேன் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த பயணம் தன்னம்பிக்கை நிறைந்ததாக